ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர்ஸ் கார்டன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறதுங்க செண்பக மரம் விதைகள் மூலம் உற்பத்திங்கிற ஒரு வீடியோவோட கன்டினியூ தாங்க. இப்போ வந்து இந்த விதை போட்டு 44 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. 44 நாட்களில் வந்து விதைகள் வந்து முளைச்சி வெளியே வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாஞ்சு இந்த மாதிரிலாம் போது பாருங்கள். அதுக்கெல்லாம் தண்ணி தெளித்து கரெக்ட் பண்ணி இவ்வளோ விதைகள் தான் முளைச்சிருக்குது. ஒரு 10 செடி கூட இருக்காது. அதுக்கு காரணம் வந்து மண் வந்து முதல்ல இருந்த மண் வந்து மரஞ்செடியெல்லாம் இல்லாமல் வெறும் ப்ளைனான செம்மண்ணாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நிறைய மரத்தினோட இலைகள்லாம் விழுந்து மண் வந்து ஒரு வண்டலாக மாறிடுச்சு. அது வந்து டைட்டாக பிடிச்சிக்குது. அப்படியே இறுகி போயிடுறதுனால அவ்வளோ சீக்கிரம் விதை முளைச்சி மேலே வர முடியாமல் போயிடுது. நம்ம கரெக்டான மண்ணெல்லாம் போட்டிருந்தா எல்லா விதைகளுமே முளைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். முக்கால்வாசி 75% முளைச்சிருந்துருக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு சாக்லேட் டப்பாவில் போட்டதில் ஒரே ஒரு விதை மட்டும் முளைச்சி வந்தது. மற்றதெல்லாம் முளைச்சி வந்து கூட மேலே வர முடியாமல் எல்லாம் காஞ்சிருச்சு. இதில் வந்து இந்த க்ரீனாக ஒன்று தெரியுது பாருங்கள். இந்த ஒன்று தான் இப்போ மறுபடியும் முளைச்சிருக்கு. இதில் வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த கீழே விழுந்ததெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பானையில் வந்து மீதி இருந்த விதைகளை போட்டு விட்டுருந்தேன். அதை கோழி கீழே தள்ளி விட்டு உடச்சிருச்சு. அதை நான் வந்து கீழே பரவலாக 1 இன்ச்சுக்கு பரப்பி விட்டு அதில் தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். தண்ணி தெளித்து அப்பப்போ தண்ணி தெளித்து விடங்காட்டியும் இது எல்லாமே வளர்ந்துருச்சு. வந்து மண் மட்டும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு மணல் அதிகப்படுத்தி அடுத்த முறை போட்டு நிறைய விதைகள் முளைக்குதான்னு பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.